இன்னைக்கு நம்ம ஸ்க்ரீன்மேட் சேனலில் டைரக்டர் மகிழ் திருமேனி இயக்கத்தில் ரிலீஸ் ஆயிருக்க விடாமுயற்சி படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்தோட டைரக்டர் இதுக்கு முன்னாடி தடையட தாக்க, மீகாமன், தடம் மற்றும் கழகத்தலைவன் இந்த மாதிரி நல்ல நல்ல படங்கள் கொடுத்துருக்காரு. இப்போ இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்ப்போம். படத்தோட ஸ்டார்டிங்கில் ஹீரோ ஹீரோயினும் கல்யாணம் ஆகி 12 வருஷம் ஆன மாதிரி காமிக்கிறாங்க. என்னதான் இவங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள மேரிட் கப்பிள்ஸ் மாதிரியே இருந்தாலும் இவங்களுக்குள்ள இருக்க இடைவெளி கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகுது. அந்த டைமில் தான் ஹீரோயினுக்கு இன்னொருத்தவங்க கூட அஃபேரில் இருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. அதை ஹீரோ ரொம்பவே மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணுறாரு. அந்த டைமில் தான் ஹீரோ இவரோட ரிலேஷன்ஷிப்பை மறுபடியும் புல் ஆஃப் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஆனாலும் ஹீரோயின் டிவோர்ஸ் தான் கேட்குறாங்க. ஒரு லாங் பீரியடுக்கு அப்புறம் ஹீரோயின் நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு மொத்தமாக ஷிஃப்ட் ஆகி போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் ஹீரோ நானே உன்னை காரில் ட்ராப் பண்ணுறேன், இது நம்ம லாஸ்ட் ட்ரிப்பாக இருக்கட்டும் அப்படின்னு கேட்குறாரு. ஸோ ஒரு லாங் ஸ்ட்ரெச்சில் இவங்க ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. போகிற வழியில் ஹீரோயின் காணாமல் போயிருந்தாங்க. ஹீரோ ஹீரோயினை தேடி போகிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் நடந்த சீரியஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸில் ஹீரோயின் கிடச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மொத்த கதைவு. கேஸ்டிங்கை பொறுத்தளவுக்கு அஜித், த்ரிஷா, அர்ஜுன், ரெஜினா கெசேண்ட்ரா, ஆரவ் மற்றும் ரம்யா இவங்க எல்லாருமே நடிச்சிருக்காங்க. நடிச்ச எல்லாருமே அவங்க ரோலை ரொம்பவே டீசெண்டாக பண்ணியிருந்தாங்க. அஜித் உண்மையிலேயே டாப் நாட்சாக நடிச்சிருந்தாரு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஹீரோக்கான கதையாக இல்லாமல் கதைக்கான ஹீரோவாக நடிச்சிருக்காரு. நிறைய புது புது எமோஷன்ஸ் அப்படின்னு அனதர் சைட் ஆஃப் அஜித்தோட பெர்ஃபார்மன்ஸையும் பார்க்க முடிஞ்சுது. கங்க்ராட்ஸ் டு டைரக்டர். எல்லார்ட்ட இருந்தும் ரொம்ப நல்லாவே வேலை வாங்கியிருந்தார். சினிமோட்டோகிராஃபி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. விஷுவல்ஸ் எல்லாம் அவ்வளோ ரிச்சாகவும் கிளாஸாகவும் இருந்துச்சு. லைட்னிங் அவ்வளோ சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு ஹாலிவுட் படம் பார்த்த மாதிரியே இருந்துச்சு. எந்த விதமான ப்ரொமோஷனும் ஆடியோ லான்ச்சும் இல்லாத இந்த படத்தை ஒரு ஹை கமர்ஷியல் வேல்யூ கொடுத்ததே அஜித்தும் அனிருத்தும் தான். அனிருத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஃபேன்ஸுக்குன்னு சில தேட்டரிக்கல் மெட்டீரியல்ஸுமே இவரோட பிஜிஎம்னால கொடுத்துருந்தாரு. படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் என்னதான் என்கேஜிங்காகவும் மிஸ்டீரியஸாகவும் இருந்தாலும் செகண்ட் ஆஃப் அந்தளவுக்கு என்கேஜிங்காக இல்லைன்னு தான் சொல்லணும். அதுக்கு காரணம் எந்த விதமான எமோஷன் கனெக்டும் இல்லாதனால தான். என்னதான் இந்த டைரக்டர் படத்தை கிளியராகவும் மெச்சூர்டான மைண்ட் செட்லையும் எழுதியிருந்தாலும் தமிழ் ஆடியன்ஸுக்கும் சரி, இந்தியன் ஆடியன்ஸுக்கும் சரி, ஒரு ஃபீமேல் கேரக்டர் எக்ஸ்ட்ரா அஃபேர் இருந்தால் அவளுக்கு என்ன கேடு நடந்தாலும் இல்லைன்னா அவள் கொலை செய்யப்பட்டாலும் இவங்களுக்கு எந்த விதமான வருத்தமும் இல்லை. ஆனால் ஆன் தி அதர் ஹேண்ட் 2 or more அஃபேர்ஸ் மேலே வச்சுக்கிட்டாதான் அவன் ஹீரோ, அவன் வீரன் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிப்பாங்க. படத்தோட செகண்ட் ஹாஃபில் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வருது காருக்குள்ளே. அது உண்மையிலேயே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. படம் பார்க்கும்போதே தெரியுது அஜித் சார் உண்மையிலேயே எவ்வளோ நல்லா ஸ்டண்ட்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு. எல்லாருக்குமே தெரியும் இந்த படம் 1997 ரிலீஸ் ஆன பிரேக் டவுன் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் படத்தோட ரீமேக் அப்படின்னு. ஆனாலும் நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஹீரோக்கும் சரி வில்லனுக்கும் சரி தனித்தனியான ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. கிளைமேக்ஸை அப்படியே மாற்றிருக்காங்க. அந்த படத்தில் வில்லன் கேரக்டர் கொடுத்த இம்பேக்டை இந்த படத்தில் அர்ஜுனால் ரீப்ளேஸ் பண்ண முடியலைன்னு தான் சொல்லணும். லாஸ்ட்டு 30 minutes ரொம்பவே ரஷ் பண்ணி முடித்த மாதிரி தான் இருந்துச்சு. கிளைமேக்ஸில் ஹீரோ வில்லனை கொண்டுட்டு ஹீரோயினை தேடுறப்போ எனக்கு 2006 ரிலீஸ் ஆன ஒரு கமல் படத்தோட கிளைமேக்ஸ் தான் ஞாபகம் வந்துச்சு. ஆனால் இவங்க கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி ஒரு ட்விஸ்ட் ஆட் பண்ணி ரொம்பவே சூப்பராக முடிச்சிருந்தாங்க. என்னதான் இவங்க ஒரு நல்ல கதையை படமாக பண்ணியிருந்தாலும் இது ஒரு மாஸ் ஹீரோக்கான படம் கிடையாது. குறிப்பாக அஜித் மாதிரியான ஆக்டரை ஒரு காமன் மேனாவோ இல்லை ஒரு அண்டர் டாகாவோ காமிக்கிறது ரொம்பவே கஷ்டம். மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பிரேக் டவுன் பார்க்காம இது ஒரு அஜித் படம் அப்படின்னு மறந்துட்டு ஓப்பன் மைண்டடாக போய் பார்த்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு ஒர்க் ஆகும். இப்போது இந்த படம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கு. ஃப்ரீயாக இருந்தால் போய் பாருங்கள். தேங்க்யூ.